வணக்கம். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பத்தின இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வருஷம் மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமையப்போகுது. புது உச்சங்களை தொட போற அதே நேரத்துல சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். 2026 உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் இயரா இருக்க போகுதா, இல்ல நீங்களே போய் சிக்கிக்க போற ஒரு பொறியா மாற போகுதா? ஜோதிடர் செல்வி அவங்களோட கணிப்புப்படி பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு இது நிஜமாவே ஒரு சூப்பர் டூப்பர் டைம். மிகப்பெரிய லாபங்கள், இதுவரைக்கும் பார்க்காத வெற்றிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த பிரம்மாண்டமான வெற்றியை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா, நாங்க சொல்ல போற சில முக்கியமான விதிகளை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த விளையாட்டின் விதிகள் என்னென்ன? ரொம்ப சிம்பிள். உங்க ஆரோக்கியம் அப்புறம் உங்க பேச்சு, இது ரெண்டையும் பத்தி முதல்ல பாத்துரலாம். குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதால ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. இதுக்காக ஒரு சின்ன செக்லிஸ்ட் இருக்கு. உங்க இதயம், பிபி, இஎன்டின்னு சொல்ற காது மூக்கு தொண்டை, ஒற்றை தலைவலி, அப்புறம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உன்னிப்பா கவனிக்கணும். ஆனா இதை நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை. ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற பைல்ஸ் மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே டாக்டர் கிட்ட போனா ஈஸியா சரியாகிடும். ஒருவேளை 1-2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் சூப்பர் ஹெல்தியோட நீங்க திரும்பி வருவீங்க. ஜோதிடரோட வார்த்தைகள்லயே ரொம்ப நகைச்சுவையா சொல்லணும்னா, எங்களுக்கெல்லாம் ஹார்ட்டே இல்ல சார் அப்படின்னெல்லாம் டயலாக் விடாதீங்க. கண்டிப்பா போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன கமெண்ட் முழுமையான உடல் பரிசோதனையை நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிய வைக்குது இல்லையா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், வார்த்தைகளோட பூமராங் எஃபெக்ட். குரு 2ஆம் இடத்துல, அதாவது வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதால உங்க வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவை. கோவத்துல திட்டுறது, கத்துறது, இல்ல மத்தவங்கள சபிப்பது, இதெல்லாம் அறவே கூடாதுங்க. ஏன்னா நீங்க வீசுற ஒவ்வொரு நெகட்டிவான வார்த்தையும் உங்களுக்கே ஒரு பூமராங் மாதிரி திரும்பி வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திரும். இன்னொரு மாபெரும் ஆபத்து என்ன தெரியுமா? மத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது. நான் உனக்கு அது செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன்னு யாருக்காவது உறுதிமொழி கொடுக்கறதோ, இல்லனா மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கண்டிப்பா கூடாது. அப்படி மீறி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த ஜவாபுக்கும் ஜாமீனுக்கும் நீங்களே இன்னொரு ஆளை தேட வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்துடும். சோ வார்த்தை விடுறதுல ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. ஓகே, கடுமையான விதிகளை பத்தி பேசிட்டோம். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணினா கிடைக்க போற மாபெரும் பலன்கள் என்ன? உங்க தொழில், நிதி மற்றும் வெற்றி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியில மிதுன ராசி தாங்க நம்பர் 1. ஆமா, பிசினஸ்ல சூப்பரா வளரக்கூடிய ராசியா மிதுனம் மாறப்போகுது. எந்த தயக்கமும் வேண்டாம். நீங்க தாராளமா தைரியமா புதுசா ஒரு தனித்தொழில தொடங்கலாம். என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படி மேல வருவேன்னு யோசிக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். இது உங்களோட கடந்த கால போராட்டங்களை எல்லாம் முறியடிக்கிற நேரம். பல வருஷமா உங்களை வாட்டி வதக்கிட்டு இருந்த பழைய கடன்களெல்லாம் மொத்தமா தீரும். அது மட்டுமா, உங்களோட எதிரிகள் கூட தேடி வந்து சமரசம் பேசுவாங்க. ரொம்ப நாளா இழுத்துட்டே இருந்த கோர்ட் கேஸ்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருந்த மரண பயம் முற்றிலுமா நீங்கிடும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. குறிப்பா பெண்களுக்கு இது அதிகார பதவிகள் தேடி வர்ற ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான வேலைவாய்ப்புகள் அமையும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனா அதுல ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், ஐஆர்எஸ் மாதிரியான மிக உயர்ந்த பதவிகள் கூட சுலபமா கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற இல்ல ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ற பெண்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய ஜாக்பாட். அடுத்து நாம பார்க்க போறது அசர வைக்கிற ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி, அரசியல்ல மாபெரும் ஏற்றம். இந்த அரசியல் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா தலை சுத்தி போயிடும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நம்பவே முடியாத அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு வட்டச் செயலாளரா இருக்கிறவர் கவுன்சிலர் ஆயிடுவார். அங்கிருந்து பகுதிச் செயலாளர், மாவட்டச் செயலாளர்னு உயர்ந்து நேரடியா ஒரு மந்திரி ஆகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு அரசியல்ல ஏபிசிடி கூட தெரியாதேன்னு சொல்றவங்கள கூட பதவிகள் தேடி வரும். ஜோதிடர் ரொம்ப உற்சாகமா சொல்ற மாதிரி இந்த நேரத்திலயும் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னா நீங்க எங்கேயோ கவுந்து கிடக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இது ஒரு அமேசிங்கான டைம். சரி, இவ்ளோ நன்மைகளையோ என்ன தடையும் இல்லாம நீங்க பெறணும்னா என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு பார்க்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஒரு ஃபைனல் அட்வைஸ். ரொம்ப குறிப்பா பரிந்துரைக்கப்படுற ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரம் என்னன்னா, திருவெண்காடு பயணம். புதன் ஸ்தலமான திருவெண்காட்டுக்கு நேர்ல போய் ஒரு முறை சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வர்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விசேஷமான விஷயமா சொல்லப்படுது. இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஒன்னு, உங்க வாழ்க்கையில வரப்போற புதிய மாற்றங்களை ரொம்ப பாசிட்டிவா மனமுவந்து ஏத்துக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய நல்லத கொண்டு வரும். ரெண்டாவது, உங்க குடும்ப விஷயங்கள்ல மூணாவது மனுஷங்க யாராவது தலையிட்டா அத ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துங்க. எந்த காரணத்து கொண்டும் வெளியாட்களை உள்ள விடவே கூடாது. ஃபைனலா இந்த மொத்த அலசலோட சாராம்சம் என்னன்னா, உங்க வார்த்தைகள்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. மிதுன ராசிக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பர் டூப்பர் காலகட்டம். ஆனா நீங்க கவனக்குறைவா தப்பா ஒருத்தருக்கு வார்த்தைய விட்டுட்டீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களை வாட்டி எடுத்துரும். அதனால உங்க வார்த்தைகளை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது மட்டும்தான் இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட கதவை திறக்கிற ஒரே சாவி அப்படிங்கறத எப்பவும் மறக்காதீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க வார்த்தைகளை கரெக்டா ஹேண்டில் பண்ணி 2022ஆம் ஆண்ட உங்களோட வருஷமா மாத்திக்க நீங்க ரெடியா? சொல்லப்பட்ட விதிகளை பின்பற்றுங்க, புதிய மாற்றங்களை தைரியமா எதிர்கொள்ளுங்க. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல நாம சீக்கிரமே சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாசிட்டிவா இருங்க, புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க.